கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சங்கீதம் 1ல வாசிக்கிறோம். when you meditate the word of God, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நம்ம எப்படி இருப்போம்னா ஓடும் நதியில் ஓரம் வளர்ற மரமா இருப்போம். என்ன நாளும் இலைகளோடு கூட கனிகளை கொடுப்போம். You have to be fruitful in your church, in your blessings, in your family, in all your ways. Be fruitful. Fruit. ஏசப்பா ஒவ்வொரு மரத்தையும் தேடி வராரு. தேடி ஏன் வராரு தெரியுமா? இந்த மரத்துல கனி கிடைக்குமா, இந்த மரத்துல கனி கிடைக்குமா, கனியை தேடி வராரு. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திற்குள் வந்து இருக்கிறோம். We have come into the December. So in the 9 to 11 months have I given fruits. நான் ஜெபிச்ச ஜெபம் எவ்வளோ ஜெபிக்கிறேன், எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறேன், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் காலையில் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிச்சுட்டு வந்தீங்க? இல்லை எத்தனை பேர் நம்ம வீட்டில் ஜோம் பண்ணிட்டு வரோம்? எத்தனை பேர் பைபிள் படிக்கிறோம்? பைபிள் படிக்கிறவங்க எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்க. ஜோம் பண்ணுறவங்க, நல்ல அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களா? ஜெபம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. We are not praying. நீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எடுத்து பாருங்க. யூ ஜஸ்ட் கையை வச்சு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மை காண்கிறவரா இருக்கார். நம்ம நிறைய சத்தியத்தை கேட்டுட்டோம்ல, சொல்லுவாங்க நிறைய சத்தியத்தை போதியாச்சு. நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்குமே நிறைய தெரியும். திரும்ப 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 எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்? இனி நம்ம தான் செயல்பட போகிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. இனி கேட்ட சத்தியத்தின்படி நடக்க போகிறோம். You people are going to walk in what you have heard, the word of God. பழைய ஏற்பாட்டு சட்டங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், பழைய ஏற்பாடு மாத்திரம்தான் இல்லை, புதிய ஏற்பாடு மாத்திரம்தான் இல்லை. எவ்ரி ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ஆர் டுகெதர் ஃபார்ம்ஸ் த பைபிள். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். சில பேர் புதிய ஏற்பாடு மாத்திரம்தான் சொல்லுவாங்க. நோ, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, both are God's word. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுடைய நிழலாட்டமா இருக்கிறது. இட் இஸ் a shadow of the Old Testament. அங்க கர்த்தர் சொல்லுகிறாரு, இங்க இயேசுப்பா சொல்றாரு. கர்த்தரும் இயேசுப்பாவும் யாரு? அங்க கர்த்தர் சொன்னாரு, இங்க இயேசுப்பா சொல்றாரு. கர்த்தரும் இயேசுப்பாவும் யாரு சொல்லுங்க? கர்த்தரும் இயேசுப்பாவும் யாரு? இயேசுப்பாவும் கர்த்தரும் ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர். அப்பா, மகன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனாகிய கர்த்தர். கவனிங்க எல்லாமே. ஜோயல் நல்லா பின்னாடி தள்ளு. இங்க கவனிங்க, 3 பேருமே ஒண்ணுதான். புரியுதா? கர்த்தர், ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர், 3 பேருமே ஒண்ணு. 3 are 1. பிதாவை செயல்படுவாரு, ஏசப்பாவை செயல்படுறாரு, பரிசுத்த ஆவியானவரை செயல்படுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க அம்மாவுக்கு மகளா இருப்பாங்க, உனக்கு அம்மாவா இருப்பாங்க, உங்க அப்பாவுக்கு வைஃபா இருப்பாங்க. ஆனா 3 பேருமே யாரு? ஒருத்தங்க தானே? 3 அம்மாவா? ஒரே அம்மா தான், இல்ல ஒரே அப்பா தான். ஆனா அப்பா உனக்கு அப்பாவா இருப்பாரு, உங்க அம்மாவுக்கு வீட்டுக்காரா இருப்பாரு, அவங்க அம்மாவுக்கு மகனா இருப்பாரு. ஆனா 3 பேருமே 3 ஒரே அப்பா தான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் திரியேக தேவன்னா 3 பேர் தனித்தனி கிடையாது, 3 பேருமே ஒண்ணுதான். பட் he acts in different office. அப்பாவாய் வேலை செய்வாரு, ஏசப்பாவா இருப்பாரு. அடுத்தது எப்படி இருப்பாரு? அடுத்தது 3வது என்னது? 3வது என்ன சொன்னேன் நான்? அப்பாவா இருப்பாரு, ஃபாதர். அடுத்தது ஜீசஸ். 3வது என்னவா இருப்பாரு? ஃபர்ஸ்ட் அப்பாவா இருப்பாரு, ஃபாதர். நன்றி. 3வது பரிசுத்த ஆவியானவர். ஃபாதர் உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. 3 பேருமே ஒண்ணு. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? தயவு செய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரியேக தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஆகையினால இங்க என்ன வாசிக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா புதிய ஏற்பாட்டுல இருந்தாரு.
ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல என்னவா இருக்காரு சொல்லுங்க? ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இயேசப்பா என்னவா இருந்தாரு? ஃபாதர், கர்த்தர். ஓகே, ஃபாதர், கர்த்தர். நியூ டெஸ்ட்மென்ட்ல என்னவா இருக்காரு? ஏசப்பா பிறந்தாருல, ஏசப்பா. இப்ப அவர் எப்படி இருக்காரு? பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். புரியுதுங்களா எல்லாருக்குமே? திரியேக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. முதல்ல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாய் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 யோவான் 1:9 மீண்டுமாய் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் ட்ரூத் காட். ஆகையினால நம்ம அறிக்கையிடும் பொழுது நம்மை சுத்திகரிக்கிறார். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் preparation. Every December is a month of preparation. நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மாதமா இருக்கிறது. நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம்மை சுத்திகரிக்கிற ஒரு மாதம். அடுத்த மாதம் அடுத்த ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஆகையினாலே இந்த மாதத்துல நம்மை ஆயத்தப்படுத்துவோம், சுத்திகரிப்போம், பரிசுத்தமாய் வாழுவோம், கர்த்தருக்கு நிறைய ஜெபிப்போம், கர்த்தருக்கு பிரியமா நடப்போம். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னை ஆயத்தப்படுத்து, நாளைக்கு என்ன வாசிக்கிறோம்? நாளை நீ அதிசயத்தை காண்பாய். Today be prepared, tomorrow you see the miracle. So this month be prepared, you see the miracle in the next month, next year. So அதனால இந்த மாதம் ஒரு preparation மாதம். Every week இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள் it is Thanksgiving week. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் எல்லா இடங்களிலும் தேங்க்ஸ்கிவிங் இருக்கு. விசேஷமாக அமெரிக்காவில் 28th லாஸ்ட் வீக் 28ஆம் தேதி இட்ஸ் அ தேங்க்ஸ்கிவிங் டே. அந்த தேங்க்ஸ்கிவிங் டேயில் இட் இஸ் எல்லாமே லீவ் போட்டுட்டு எல்லாம் ஒரு கடை கிறிஸ்மஸ்க்காவது கடை திறந்துருக்கும். ஆனால் அந்த தேங்க்ஸ்கிவிங் டேக்கு கடை திறந்துருக்காது, எதுவுமே இருக்காது. இட் இஸ் அ பெரிய அது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். ஆனால் என்னென்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்காது. ஏன்னா கர்த்தர் தேவன் காட் ஹஸ் கிவன் திஸ் லேண்ட், இதுக்காக தான் தேங்க்ஸ்கிவிங் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எங்கள் ஊரில் கூட, எங்கள் சென்னையில், எங்கள் இந்தியாவில் நான் ஒரு தேங்க்ஸ்கிவிங் டே நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்தியாவுக்கு தேங்க்ஸ்கிவிங் டே கிடையாது, இந்தியாவுக்கு சர்ச்சில் தேங்க்ஸ்கிவிங்கே கிடையாது. நான் சொன்னேன், இதுதான் the first time I have created a Thanksgiving. இந்த சர்ச்சிலேருந்து ஆரம்பிக்கட்டுமே. இனி இந்தியாவில் சர்ச்சில் சென்னையில் உலகம் எங்கும் தேங்க்ஸ்கிவிங் டே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். தட் இஸ் கோயிங் டு பி every December, the last Sunday will be the Thanksgiving Sunday. நம்ம இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். செலிப்ரேட் இல்லை, அது தேங்க்ஸ்கிவிங்காக வைத்திருக்கோம். இனி அந்த உலகமும் அதை அனுசரிக்க வேண்டும் என்பது என்னோட ஆசை. ஸோ அதனால நானும் எல்லாருக்கிட்டையும் அந்த ப்ரொபகேட் எல்லாருக்கிட்டையும் நானும் சொல்லிக்கிட்டு வரேன். சில சர்ச்சஸ்லாம் எவ்ரி சண்டே லாஸ்ட் சண்டே மேக் இட் அஸ் அ தேங்க்ஸ்கிவிங் சண்டே வைங்க அப்படின்னு. ஸோ ஆகையினால நம்முடைய ஊர்லேயும் கூட நான் தான் இருக்கு சில பேர்கிட்ட சொன்னேன், நான் எங்கள் ஊரில் கூட தேங்க்ஸ்கிவிங் இருக்கு. ஆனால் நாங்கள் தேசத்துக்காக தேங்க்ஸ்கிவிங் சொல்ல மாத்திரமல்ல, we give thanks to God for keeping us alive. எங்களை உயிரோட வைத்திருக்கிறதுக்கு, எங்களை போஷிக்கிறதுக்கு, எங்களை பராமரிக்கிறதுக்கு ஒருவருக்கு ஒருவர் தேங்க்ஸ்கிவிங், கர்த்தருக்கு தேங்க்ஸ்கிவிங். ஆகையினாலே நீங்களும் பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்க, எல்லா சபைகளும் அதை அனுசரிக்கட்டும். எப்படி இந்த ரோஷ் ஹஷானா சில சபைகளை அனுசரிக்கிறது போல இந்த தேங்க்ஸ்கிவிங் நன்றி செலுத்துகிற ஒரு நாள், ஓய்வு நாள், வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள்,
கர்த்தருடைய தேங்க்ஸ்கிவிங் வீக்கா இருக்கட்டும். Let the world know, let India know, let India Chennai celebrate the Thanksgiving Sunday every year. The last Sunday, December last Sunday will be the Thanksgiving Sunday. In Jesus name, amen. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? Amen. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையில கூட அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் வசனத்தின்படி அப்பா 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. நீங்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறீங்க ஐயா. எங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து நாங்கள் அறிக்கையிடும் பொழுதுதான்ப்பா நீங்க எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீங்க. எங்கள் திருச்சபை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். எங்களை மன்னித்து எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. தகப்பனே, உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வேதனை உண்டாக்குகிற வழிகளை எடுத்து போடுங்கப்பா. தகப்பனே, இந்த மாதம் ஒரு ப்ரிப்பரேஷன் மந்தாய் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு மாதமா இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. Lord, every children of God, let them be prepared, Lord. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வருகைக்கு மாத்திரம் ஆயத்தம் அல்லப்பா ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் எங்களை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Every December, Lord, every last month of the year, Lord, every last week of the year, Lord, let it be the Thanksgiving week அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் எங்களை நடத்தினீரே. எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து ஜீவனை கொடுத்து எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ராஜா தகப்பன மக்களை கொடுத்து எங்களை நீர் தாங்கி நடத்தி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஒரு வாரமாய் அதில் கலந்து கொண்டு ஆண்டவரை அனுசரிக்கிற ஆண்டவரே தகப்பனை திருச்சபைகளாய் மாற கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. Lord Jesus, Holy Spirit, ஆண்டவரே இந்த 11 மாதங்கள் தகப்பனே, இந்த 2024 ஆண்டு ஆண்டவரே 11 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்து ஒரு தீமை எங்களை அணுகாதபடிக்கு நன்மையினால் எங்களை திருப்தியாக்கினீர் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இந்த கடைசி மாதத்திலும் கூட அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய பிறப்பின் மாதம் ஐயா. உம்முடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கிற மாதம் ஐயா. ஆத்துமக்களை அதனால ஆயத்தப்படுத்துகிற ஒரு மாதமா இருக்கிறது ஐயா. தேவனாகிய கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் வார்த்தையின்படி 1 யோவான் 1:9 எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டதை விட்டுவிட்டு என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ எங்களை சுத்திகரித்து உமக்கு பிரியமாக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. எங்க திருச்சபை மக்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரோட தேவைகளை கர்த்தர் நீர் சமீதி கொடுங்கப்பா ஆண்டவரே. விசேஷமாக தகப்பனே, எங்க திருச்சபையுடைய தேவைகளையும் அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் உம்முடைய பண்டக சாலையின் தேவைகளையும் அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய தேவைகளை நீர் சந்தித்து கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். ஆசாரி குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரர் சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகமாய் செய்யும்படியான உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் பரிபூர்ண சுகம் பலன் ஜீவன் ஆண்டவரே தீர்க்காய்ச்சி குடும்பத்திற்கு கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்க திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் நீர் கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை எப்பொழுதும் வித்தியாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே தகப்பனே ராஜாக்களாக லேவியர்களாக எங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் அன்பின் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.